Hi students, welcome to Future Vision NEET Academy Salem. NEET 2025க்கு நம்ம பயிற்சி மையத்துல ஒரு நேரடி வகுப்புகள் நியூ ரிப்பீட்டர் பேட்சஸ் வந்து ஒரு வருடத்திற்கான வகுப்பை வந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப லோயஸ்ட் ஃபீஸ் தமிழ்நாட்டிலே மிக குறைந்த ஒரு கட்டணத்துல வந்து ஒரு தரமான ஒரு நீட் கோச்சிங் வந்து நம்ம பயிற்சி மையத்துல வந்து சேலத்துல நம்ம ஃபியூச்சர் அகாடமியில கொடுக்குறோம், நீட் அகாடமியில கொடுக்குறோம். ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு வருட வகுப்புகள் வந்து 15ஆம் தேதியிலிருந்து பேட்ச் 1 ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி பேட்ச் 2 பேட்ச் 3யும் நாங்க வந்து அடுத்த ஒரு 1 மந்த்ல வந்து நியூ பேட்ச் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து நேரடி வகுப்புகள் 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்திற்குமே தனித்தனி வகுப்புகள் வந்து நம்ம பயிற்சி மையத்தில் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த ஃபீஸ் வந்து ரொம்ப 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 லோயஸ்ட் ஃபீஸ். மினிமம் 30,000 இருந்து மேக்சிமம் 40,000 ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் ஆஃபர் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப லோயஸ்ட் ஃபீஸ். நம்ம அகாடமி நீங்க வந்து எந்த ஒரு இடத்துல வேணாலும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்தோட லோயஸ்ட் ஃபீஸ் அண்ட் எக்ஸ்ட்ரானரியான கிளாஸஸ் இருக்கும் பாருங்க. ஸோ அந்த ஃபீஸ் டிஸ்கவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அட்மிஷனும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லிமிடெட் சீட்ஸ்க்கு இந்த ஆஃபர் கொடுக்குறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் உண்டு. வெளியூர் கேண்டிடேட் வந்து இங்கே ஸ்டே பண்ணி படிக்கிறதுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் உண்டு. 7.5 இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு வந்து செப்பரேட்டா ஒரு வந்து ட்ரெயின் அப் வந்து இதில் கொடுக்குறோம். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச இந்த 7.5% ரிசர்வேஷனுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் உண்டு. ஸோ அதே மாதிரி இந்த நியூ பேட்சஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். சோ இப்போ ரெக்கார்ட்ஸ் சார், இப்போ உங்க பயிற்சி மையத்தோட ரெக்கார்டு என்ன சார் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த 2024ல தான் நம்மளுடைய பயிற்சி மையத்தோட ஒரு அபிஷியலான ஃபர்ஸ்ட் பேட்ச் இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். சோ இதனுடைய பேட்சஸ்ல வந்து 40 ஸ்டூடெண்ட் ஓகே நம்ம அகாடமியில வந்து இப்போ படிச்சிருக்காங்க. இதுல 20 பேர் வந்து இப்போ வந்து நீட் எக்ஸாம்ல வந்து வின் பண்ணிருக்காங்க. 11 MBBS சீட்டும் மீதி 9 சித்தா ஆயுர்வேதிக் சீட் வந்து ஒரு 9 சீட்டு, மொத்தம் 20 பேர் 50% ஆஃப் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் எல்லாரும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஓகே ஒரு 50% ஆஃப் ரிசல்ட் வந்து நம்ம பயிற்சி மையத்தில் இப்ப கொடுக்கிறோம். சோ அடுத்தது இந்த ஸ்கோர் பண்ண முடியாம போன பேலன்ஸ் 20 ஸ்டூடெண்ட்க்கு இந்த அகாடமிக் இயர்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல மறுபடியும் உங்களுக்கு கிளாஸ் கொடுக்கிறோம். எந்த ஃபீஸுமே கிடையாம உங்களுக்கு வந்து ஃப்ரீயா உங்களுக்கு வந்து நம்ம ட்ரெயின் பண்றோம். ஏன்னா எவ்வளவு பேர் படிச்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரிசல்ட் ஆனவங்களை மட்டும் ஹைலைட் பண்ணக்கூடாது. அவங்க லைஃப் சேஃப். நம்மளை நம்பி வந்து ரிசல்ட் ஆகாம என்ன அந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மறுபடியும் அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்களோ அதையெல்லாம் சரி பண்ணி இந்த அகாடமிக் இயர்ல அவங்கள வந்து டாக்டரேட் ஆக்குறது தான் ஒரு அகாடமியோட உண்மையான பணி. சோ அத நம்ம பயிற்சி மையம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம வந்து செய்யும். சோ இந்த செகண்ட் இயர் வந்து ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து நம்ம ட்ரெயின் அப் பண்றோம். சோ அதே மாதிரி தான் இந்த அகாடமிக் இயர் புதுசா வர ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ண முடியலன்னா எல்லா ஸ்டூடெண்டோட மைண்ட் செட்டப்பும் ஒரே மாதிரி இருக்காது. எக்ஸாம் பயத்துல கூட லாஸ்டா ஸ்கோர் பண்ண முடியாம பண்ணிடுவாங்க. 1 or 2 கொஸ்டின்ஸ் தவறான இடத்துல ஆன்சர் பண்ணிடுவாங்க. சோ நல்ல தவறான ஆன்சர் பண்றது வந்து நல்ல மார்க் வாங்குறதெல்லாம் கெடுத்துரும். சோ அப்படி எந்த இடத்துலயுமே ஸ்டூடெண்ட் சஃபர் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம அகாடமியில வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். சோ இப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ண முடியலன்னா நீங்க அடுத்த நீட் டாக்டர் சீட் வாங்குற வரைக்கும் நீங்க இங்கே இருக்கலாம். சோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல படிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். சோ 50% ஆஃப் ரிசல்ட் இப்ப கொடுத்தாச்சு. அடுத்த அகாடமிக் இயர்ல பேலன்ஸ் இந்த 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்டையும் நான் பாஸ் பண்ண வச்சு அதுக்காகவே ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க. ஓகே 100% அந்த ரிசல்ட்டுக்கு நாங்க வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் வந்து நம்ம அகாடமியில வந்து இருக்கு. ரைட்டா? ரைட். இப்போ நான் ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறேன். சோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். இப்போ தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துட்டோம். டியூரேஷன்ஸ் எவ்வளவு நாளைக்கு சார் கிளாஸ்னா, ஒரு வருஷம் கிளாஸ். முதல் 6 மாசத்துல எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 6 மாசத்துல வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்றோம். ஃபுல் போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்றோம். சோ ஃபுல் போர்ஷன்ஸ் இந்த இடத்துல கவர் பண்ணி கொடுக்குறோம். அடுத்த 6 மாசத்துல என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ரிவிஷன்ஸ் கொடுக்குறோம். ஓகே இந்த இடத்துல 2 டைப்பா கிளாஸ் கொடுக்குறோம். வீட்ல இருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்லைன், நம்ம டைரக்டா அகாடமியில வரவங்களுக்கு டைரக்ட் கோர்ஸ். சோ 2 டைப்பாவும் இந்த இடத்துல கோர்சஸ் கொடுக்குறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 மந்த்ல கோர்ஸ் கம்ப்ளீட்டட், அடுத்த 6 மந்த் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் அந்த மாதிரி வந்து கிளாஸஸ் இருக்கும். ரெகுலரா கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா, மண்டே டு சண்டே காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் ரெகுலரா டெஸ்ட் நடக்கும். எப்பயுமே டெஸ்ட் நடக்கும். 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடுத்தது 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் லஞ்ச். 2 to 4 செகண்ட் கிளாஸ். 4 to 6 இந்த 5 hours கிளாஸ் நடத்துனாங்க இல்லையா, இதெல்லாம் ரீகால் பண்றதுக்கான ஒரு ஸ்டடி டைம். இந்த ஸ்டடி டைம்ல ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்திலே ஃபேக்கல்டி உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப மார்னிங் நடத்தின இந்த
டெஸ்டையும் டிஸ்கஷன் கிளாஸ்லயும் கொடுத்துருவோம். அதையும் மீறி இருக்க சந்தேகத்தை இந்த இடத்துல டவுட் கிளியர் செஷன்ல கொடுத்துறோம். பிளஸ் ஒரு ஃபுல் டே நடத்தின டாபிக்கை இன்ஸ்டிடியூட்லயே படிக்க வச்சு ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு அனுப்புறோம். சோ அப்ப வீட்டுக்கு போய் அவர் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு மறுபடியும் ஒரு ரீகால் பண்றாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் சப்ஜெக்டுக்கான போர்ஷனை முன்கூட்டியே படிக்கிறார். அப்ப அடுத்த நாள் கிளாஸ்க்குள்ள வரும்பொழுது நாங்க நடத்துறத எல்லாம் ரொம்ப ஈஸியா அவருக்கு புரியும். சோ இதுதான் அகாடமியோட ஒரு மெத்தட். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அவரால் என்ன கிளியர் பண்ண முடியும். கிளாஸ்க்குள்ள வந்து உட்காரும் பொழுது அவர் ஃபுல் ஹாப்பியா இருப்பாரு. அவருக்கு பிரஷரே இருக்காது, எங்கேயோ அதை பார்த்த மாதிரி ஃபீலே இருக்காது. நாங்க அன்னன்னைக்கு நடத்துற சப்ஜெக்டை அன்னன்னைக்கே படிக்க வச்சு அடுத்த நாள் டெஸ்ட் வச்சு அவங்களுக்கு ஃபுல் கிளியர் கொடுக்கறதுனால ஸ்டூடெண்ட் இங்க மனப்பாடம் பண்ணக்கூடிய இடத்துலயே வரமாட்டாரு, புரிஞ்சுக்கிட்டு ஜாலியா படிப்பாரு. அப்படி படிக்கிற ஸ்டூடெண்டால தான் சக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? சோ அந்த ஒரு மெத்தட். அப்போ கிளாஸ்க்குள்ள ஒரு 8 hours நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அடுத்தது வீட்டில் வந்து ஒரு 3 hours வந்து நைட் டைம் அண்ட் மார்னிங் டைம் படிப்பீங்க. மினிமம் 11 மணி நேரமாவது ஸ்டார்டிங்ல நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். மைண்ட் ஃப்ரீயா பிரஷரே இல்லாம படிக்கணும். அப்படி பண்ணாதான் அவரால் சக்சஸ் பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா நாங்க கிளாஸஸ்க்கு டெய்லியுமே ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவோம். இப்போ நீங்க மண்டே டு ஃப்ரைடே சண்டே, அப்ப இந்த 7 நாளில ஒரு நாள் லீவ் இருக்கும், 6 நாள் கம்பல்சரி கிளாஸ் இருக்கும். சோ அப்ப அந்த 6 நாளைக்கு என்னைக்கு என்ன சப்ஜெக்ட், காலையில் என்ன, மதியம் என்ன டெஸ்ட் அப்படிங்கிற ஷெட்யூல்டு எல்லாமே எங்களுடைய டெலகிராம் சேனல் அட்டன் பண்ணிடுவோம். பேரண்ட் அதை பார்த்துக்கலாம். டெஸ்ட் இல்லாத நாளே இருக்காது, டெய்லியுமே டெஸ்ட் இருக்கும். அடுத்தது டெஸ்டுக்கான டைம் டேபிளையும் நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெஸ்டுக்கான டைம் டேபிளும் கொடுத்துருவோம். எப்படி கிளாஸஸ் இருக்குன்னா டாபிக் வைஸ் இருக்கும், யூனிட்ல அதாவது யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் இருக்கும். அடுத்தது அதுக்கு அப்படியே டெஸ்டும் கொடுத்துருவோம். இது இல்லாம குமுலேட்டிவ் டெஸ்ட் கொடுத்துருப்போம். இப்ப குமுலேட்டிவ் டெஸ்ட் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, இப்ப திங்கக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு 5-6 கிளாஸ் நடக்குது அப்படின்னா திரும்ப அடுத்த வாரம் வரும்பொழுது இந்த 5 கிளாஸ் சேர்த்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஒரு 2 weeks இதே மாதிரி போவோம், 3 weeks போவோம். மறுபடியும் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா டெஸ்டும். அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு பிரசன்ட்ல படிக்கிறது டைம் ஆக ஆக மறக்க கூடாது. மறந்துருச்சுன்னா அவனுக்கு ஒரு பிரஷர் வந்துடும். அதனால நம்ம ஒவ்வொரு வீக்லயும் 2 weeks ஒன்ஸ் ஏற்கனவே நடத்தின எல்லா டாபிக்குமே ஒரு ரிவைஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி ரிவைஸ் பண்ண போது அந்த ஸ்டூடெண்டால ஈஸியா கவர் பண்ண முடியும், ஹாப்பியா படிக்க முடியும். அந்த மாதிரி இல்லாம எக்ஸ்ட்ரா ரிவிஷன் கிளாஸ் கொடுக்கிறோம். அதாவது ரிவிஷன் கிளாஸ் என்னன்னா, ஒரு டாபிக் இப்போ ஒரு 6 months நான் கிளாஸை கம்ப்ளீட் பண்றேன்னா அடுத்த 3 months ஒரு ஃபர்ஸ்ட் ரிவிஷன், அடுத்த 3 months செகண்ட் ரிவிஷன், அடுத்த ஒரு 1 month ஃபுல்லா டோட்டலா ஃபுல் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி போயிட்டேன்னா ஈஸியா அந்த தம்பி சக்சஸ் பண்ணிடுவாரு. அப்ப ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் எழுதுவாரு. அப்ப டெஸ்ட் மட்டும் இன்ஸ்டிடியூட்ல எவ்வளவு கொடுக்குறோம்னா 300 டெஸ்ட் டாபிக் வைஸா மட்டும் கொடுக்குறோம். அது இல்லாம அக்குமுலேட்டட் டெஸ்ட் ஒன்னு கொடுக்குறோம், ரிவிஷன் டெஸ்ட் கொடுக்குறோம், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन அண்ட் ஆன்சர் டெஸ்ட் கொடுக்குறோம், அப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுக்குறோம். இப்படி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30,000 இருந்து 40,000 क्वेश्चन அண்ட் ஆன்சர் எழுதுற மாதிரி பிராக்டிஸ் கொடுக்குறோம். क्वेश्चंस அப்ஜெக்டிவ் டைப் மட்டும் இல்லாம ஃபில்லப்ஸ் டைப் நேரடி क्वेश्चंस கோடிட்டட் மாதிரி क्वेश्चंस கொடுக்குறோம். அப்பதான் ஆன்சர் क्वेश्चंस பார்த்தோனே ஆன்சர் சொல்ல முடியும், ஆப்ஷனுக்குள்ளே போக கூடாது. அந்த மாதிரி இருந்தாதான் எக்ஸாம் டைப்ல வின் பண்ண முடியும். அடுத்தது ரொம்ப டஃப்பான ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் क्वेश्चंस நிறைய கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா டைரக்ட் क्वेश्चंस எல்லா இடத்துலயுமே சப்போர்ட் பண்ணாது. அப்போ டைரக்ட் क्वेश्चंस அப்படின்றது டைமை சேவ் பண்றதுக்கு ஸ்டேட்மெண்ட் டைப் क्वेश्चंस நிறைய பார்க்கும்போது ஸ்டூடெண்டால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். இது இல்லாம நாம என்ன பண்றோம் அப்படின்னா டெய்லி ஆன்லைன் குவிஸ் ஒன்னு கொடுக்கிறோம். இந்த குவிஸ் ப்ரோகிராம் எப்படி இருக்கும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் क्वेश्चंस வந்துட்டே இருக்கும். இப்போ இதுதான் சிஸ்டம். ஸ்டூடெண்ட் இப்படி உட்கார வச்சிருவோம். அப்ப ஒரு क्वेश्चंस போட்டுருவோம், 10 செகண்ட் அதுக்குள்ள ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்படி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலனா திரும்ப குவிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் அந்த क्वेश्चंस பண்ணணும். ஏன்னா எக்ஸாம் ஹால்ல டைமிங் ரொம்ப முக்கியம். அங்க நீங்க போய் வாட்ச் எல்லாம் பார்த்துட்டுலாம் டைம் அட்டெண்ட் பண்ண முடியாது, क्वेश्चंस வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துட கூடாது. சரியா? சோ அப்ப அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் கொடுப்போம். சோ ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட், ஆன்சர் கீ டிஸ்கஷன் கொடுப்போம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே ஆன்சர் கீ டிஸ்கஷன் இருக்கும். அப்படி இருந்தா தான் ஸ்டூடெண்டால சக்சஸ் பண்ண முடியும். ஒரு क्वेश्चंसக்கு 4 ஆப்ஷன் பார்க்கிறது முக்கியம் இல்ல, ஆன்சர் கீ கொடுக்கிறது முக்கியம் இல்ல. அந்த ஆன்சர் கீ எதனால வந்துச்சுன்னு ஸ்டூடெண்ட்க்கு தெரியணும். இது மனப்பாடம் பண்ண கூடாது, புரிஞ்சிக்கணும். அந்த மாதிரி தான் இந்த கிளாसेस வந்து நம்ம கொடுக்கிறோம். 50% ஆஃப் சிலபஸ் முடிச்ச உடனே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கொடுக்கிறோம். அது பிசிக்ஸ்க்கும் கொடுக்கிறோம், கெமிஸ்ட்ரி, பயாலஜியும் கொடுக்கிறோம். ஓவரால் ஃபுல் டெஸ்ட், ஒரு பிசிக்ஸ் டோட்டல் கவர் பண்ண உடனே ஓவர் மாடல் டெஸ்ட், அதே மாதிரி கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, இது மாதிரி நிறைய டெஸ்ட். இதெல்லாம் மினிமம் தான் நான் சொல்றது. 30 ஃபுல் மாடல், 300 டாபிக், 30,000 क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் கொடுப்போம். 1000 மணி நேரம் கிளாसेस இருக்கும், 1200 மணி நேரம் ரிவிஷன்ஸ் இருக்கும். ஸ்டடி ஹால் ஃபெசிலிட்டிஸ் உண்டு, கிளாஸ் முடிச்சு இங்கே படிச்சுட்டு போலாம். குரூப் டிஸ்கஷன் உண்டு. NCERT பேஸ் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பயிற்சி மையம் இலவசமாவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருது.
அடுத்தது மிஸ்டு கால் சிஸ்டம். அதாவது என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கிளாஸ்ல முடிச்சு வீட்டுக்கு போய் அங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியாது. படிச்சதை எல்லாமே தெரியப்படுத்தணும். இப்ப எங்களுக்கு தம்பி வீட்டுல படிக்கிறாரா அப்படிங்கிறது தெரியணும். அப்ப என்ன பண்ணுவோம், கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டு நைட்டு தூங்கத்துக்கு 11 o'clock வரைக்கும் படிக்க சொல்லிட்டு ஒரு மிஸ்டு கால் மட்டும் பண்ண சொல்லிடுவோம் ஒரு அகாடமிக் நம்பருக்கு. அடுத்தது நாங்க ஒரு அட்டெண்டன்ஸ் எடுத்துருவோம். அந்த டைம்ல காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு மிஸ்டு கால் பண்ண சொல்லுவோம். அப்போ ஒரு அட்டெண்டன்ஸ் எடுத்துருவோம். இப்ப கிளாஸ் வரும்பொழுது அவர் ஜஸ்ட் மிஸ்டு காலை மட்டும் காட்ட மாட்டாரு, என்ன படிச்சங்கிறத அந்த இடத்துல கேட்போம், என்ன டெஸ்ட்டுக்கு படிச்சுன்றத கேட்போம். அப்பதான் இல்லைன்னா சும்மா மிஸ்டு கால் விட்டு படுத்துருவாங்க. அப்ப அது ஸ்டூடெண்ட் சக்சஸ் பண்ண முடியாது. அப்போ காலையில என்ன கொஸ்டின்ஸ் கேட்கும் பொழுது ஆன்சர் பண்ணலையா அசைன்மெண்ட் கொடுத்து அதை எழுதி சொல்லுவோம். அப்ப எழுதுறதுக்கு படிச்சுட்டு அவன் படிச்சிருவான். அப்ப படிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு ஞாபகம் வந்துருது. ஒருவேளை அங்க படிக்கவே இல்லைனாலும் இங்க எழுதும் போது அதை படிச்சிருவாரு. அப்ப எப்படியாவது ஒண்ணு அவர் படிச்சிருவாரு. அது மாதிரி தான் அவருக்கு அந்த ட்ரைனிங் மெத்தட்ஸ் கொடுக்குறோம். அடுத்தது டெய்லியுமே உள்ள வரும்போது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கேட்கிறோம். மோட்டிவேஷன்ஸ் ரெகுலரா இருக்கும். இப்ப லாஸ்ட் அகாடமிக் இயர்ல இப்போ பாஸ் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட், ஒரு பொண்ணு, அவங்க ஃபர்ஸ்ட் அகாடமியில படிக்கும்போது அவங்களால படிக்கவே முடியல. என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, என்னால முடியல, நான் மிஸ் பண்ணிடுவேன், நான் எனக்கு வீட்டுல வேணான்னு சொல்லலான் இருக்கேன், நான் அனுப்பி விட்டுருங்கன்னா என்கிட்ட சொன்ன பொண்ணு, நாங்க ரெகுலரா கொடுக்குற மோட்டிவேஷன்ஸ்லயும் இண்டிவிஜுவலா அவங்க மேல கேர் பண்ணி அவங்களை கைட் பண்ணி அவங்களை ரெடி பண்ணி இப்ப இந்த எக்ஸாம்ஸ்க்கு அனுப்பி எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு சொல்லுது, அவங்க ஒரு 7.5ல வராங்க. அந்த பொண்ணு 520 மார்க் போட்டிருக்கேன் சார், கேரண்டியா எனக்கு டாக்டர் சீட் கிடைச்சிரும், நான் ரொம்ப ஹாப்பி. இனிஷியலா என்னன்னே தெரியாம வந்தேன், ஆனா எனக்கு செம்ம சூப்பரா கிளாஸ் இருந்துச்சு, நல்லா மோட்டிவேட் பண்ணீங்க, என்னுடைய திறமையை நீங்க புரிய வச்சீங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன். அந்த பொண்ணு இப்ப சக்சஸ் ஆயிட்டா. அந்த பொண்ணு MBBS ஆர்டர் வாங்கின உடனே நான் வீடியோல உங்ககிட்ட பேச வைக்கிறேன். ஓகே, சோ நிறைய மோட்டிவேஷன்ஸ் இருக்கும். அது இல்லாம படிச்சதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மெடிடேஷன் மெத்தட் சொல்லி கொடுக்கிறோம், சூப்பர் யோகா மெத்தட் சொல்லி கொடுக்கிறோம். சோ இதுக்கு தனித்தனியான ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சோ இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அந்த உழைப்பு வேஸ்ட் ஆகக்கூடாது. அதாவது இன்னைக்கு படிக்கிறோம், நாளைக்கு அது மறந்துருச்சுன்னா அந்த கஷ்டப்படுவாங்க, அப்படி மறக்கவே கூடாது. அது மாதிரி ட்ரெயின் அப் பண்றோம். தமிழ்நாடு ஃபேக்கல்டி தான். சோ எக்ஸ்ட்ரானரி நாலேஜ் உள்ள தமிழ்நாடு ஃபேக்கல்டி தான் கொடுப்போம். ஏன் அப்படின்னா அப்பதான் கம்யூனிகேஷன்ஸ் நல்லா இருக்கும். என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கக்கூடிய ஆசிரியர்களால தான் என்ன வெற்றி பெற வைக்க முடியும். நான் என்ன சொல்ல வரேன்றதே ஒரு புரியல அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. சோ ரிவிஷன் டெஸ்ட் நிறைய இருக்கும், ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம். ஒவ்வொரு நாள் டெஸ்ட்லயுமே OMR ஷீட் எழுதி அந்த ஆன்சர் ஷீட்ல திருத்தி பையன் வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க. நீங்க வீட்டுல பேரண்ட் அதை பார்த்துட்டு சைன் பண்ணி கொடுக்கணும். ஓகே, இன்னைக்கு இவ்வளவு டெஸ்ட் எழுதிருக்கு, இவ்வளவு மார்க் வாங்கியிருக்குன்னு தெரியும். அதுல இம்பார்ட்டன்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு எல்லாத்தையுமே ரேங்க் கார்டு கொடுத்துடுவோம். அதையும் நீங்க சைன் பண்ணி பேரண்ட்ஸ் கொடுக்கணும். டெய்லி மார்க் செக் பண்ணுவோம், ரேங்க் கார்டு பேரண்ட்ஸ் சைன் பண்ணி கொடுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரானரி நாலேஜ் உள்ள ஸ்டாஃப்ஸ் 10 மெம்பர்ஸ் இந்த பேட்ச்க்கு அலாட் பண்ணியிருக்கோம். அதுல பிசிக்ஸ் 3 மெம்பர்ஸ், கெமிஸ்ட்ரி 3 மெம்பர்ஸ், பயாலஜி 3 மெம்பர்ஸ், யோகா டீச்சர் 1 பிளஸ் அடிஷனலா ஒரு மோட்டிவேட்டர் டீம். அடுத்தது ஹாஸ்டல், வெளியூர் கேண்டிடேட் ஹாஸ்டல் வேணா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனி ஹாஸ்டல், சூப்பரான ஒரு அட்மாஸ்பியர்ல ஃபுட் வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஹாஸ்டல்ஸ் அவைலபிலிட்டி லோயஸ்ட் பட்ஜெட்ல. அடுத்தது இங்க நைட் ஸ்டடி ஹால், ஹாஸ்டல்லையும் ஸ்டடி பண்ண வைப்போம். அங்க வார்டன் இருப்பாங்க உங்களை ஃபாலோ பண்றதுக்கு. மந்த்லி ஒன்ஸ் பேரண்ட் வர சொல்லுவோம், பேரண்ட் மீட்டும் நம்ம அரேஞ்ச் பண்றோம். அப்பதான் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்கன்றது தெரியும். இவ்வளவும் நம்ம ரொம்ப லோயஸ்ட் மெட்டீரியல், இவ்வளவு ப்ராசஸ் நம்ம ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட்ல கொடுக்குறோம். அது இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ல. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய பேரண்டோடைய ப்ராப்ளமே என்னன்னா ஃபுல்லா பே பண்ண முடியாது, ரொம்ப எக்கனாமிக் கஷ்டம். சோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய அந்த ஒரு பேர்டனை போக்கணுன்றதுக்காக ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். அடுத்தது இந்த ரிசல்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 40 out of 20. ஓகே, 40 பேர்ல 20 பேர் செலக்டட், மீதி 20 பேர் இந்த அகாடமிக்ல செலக்ட் பண்ணி வச்சிருவோம். அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ட்ரைனிங் கொடுக்குறோம். அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறோம், அதுல ஜாயின் ஆயிக்கோங்க. சோ அட்மிஷன்ஸ் ஜாயின் பண்றதா இருந்தா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் இன்ஸ்டிடியூட்ல சொல்லுவாங்க. சோ 2025க்கு நீட்டுக்கு ஒரு புதிய பேட்ச், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், தனித்தனி கிளாஸ் வித் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் அண்ட் சூப்பர் ஃபாலோ இண்டிவிஜுவல் கேரோட நம்ம இன்ஸ்டிடியூட் நீட் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. சோ ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க, நான் கைட் பண்றோம். ஓகே, அட்மிஷன் ஸ்டார்ட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.